ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்ஐஆர் துறையில தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்க 10த் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். டெக்னீஷியன் லெவல்லயும், டிரைவர் லெவல்லயும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. சேலரிய பொறுத்தவரைக்கும் ரூ. 39,970 வந்து உங்களுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரியே வந்து வரும். பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 26 மேக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் காப்பியா வந்து நீங்க வந்து போஸ்டர்லயும் ஒரு காப்பி சென்ட் பண்ற மாரி இருக்கும். இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ சிஎஸ்ஐஆர் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் உங்களுக்கு 26 மேக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆஃப்லைன் மோடில் வந்து நீங்கள் ஹார்ட் காப்பியை வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 5th ஜூன் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 2 மெத்தடில் அப்ளை பண்ணால் தான் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ டெக்னீஷியன் லெவல்லையும் டிரைவர் லெவல்லையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்குது. டெக்னீஷியனுக்கு வந்து 23 வேகன்சி இருக்குது. டிரைவருக்கு ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ உங்களுக்கு சேலரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ரூ. 39,970 வந்து உங்களுக்கு பர் மந்த்துக்கு வந்து சேலரியுமே வந்து இருக்கும். டெக்னீஷியன் கேட்டகரிக்கு வந்து 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். டிரைவருக்கு வந்து 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்கும். அதே மாதிரி வந்து டெக்னீஷியனுக்கு வந்து பாருங்கள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 01ங்கிற போஸ்ட் கோடில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் 10th வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸோ என்சிவிடி எஸ்சிவிடிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நேஷனல் ஸ்டேட் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும். லெபார்டரி அசிஸ்டன்ட் இதில் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் 10th முடிச்சுட்டு சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இங்கே வந்து ஸோ 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்ரண்டிஸ் இதில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங்கில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க 10th முடிச்சுட்டு. ஸோ டெக்னீஷியன் கேட்டகிரிலே வந்து இன்னொரு போஸ்ட் கோட் 2ல் வந்து பாருங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட்டுங்கிற கேட்டகிரி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு அந்த ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் வந்து பாருங்கள் ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் பேஷனரி இந்த மாதிரி இதில் நீங்கள் வந்து முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிரைவர் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் லைட் மோட்டர் வெஹிக்கிள் அண்ட் ஹெவி மோட்டர் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சிருக்கணும். நாலேஜ் வந்து மோட்டர் மெக்கானிசம் பற்றி நாலேஜுமே இருக்கணும். டிரைவிங் ஃபீல்டில் வந்து ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடுனா உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு நான் பின்னாடி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஜ் 1ல் வந்து ட்ரேட் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ட்ரேட் டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்குது. அது வந்து பாருங்கள் உங்களுக்கு ஓஎம்ஆர் மெத்தட்லேயே இருக்கலாம், அப்படி இல்லைனா சிபிடி மெத்தட்லேயே வந்து இருக்கலாம். 10th ஸ்டாண்டர்ட் இல்லைனா 12th ஸ்டாண்டர்ட் தரத்தில் தான் வந்து உங்களுக்கான கொஷின்ஸுமே வந்து இருக்கும். 150 கொஷின்ஸ் வந்து வரும். 2.5 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். அதில் பேப்பர் 1 பேப்பர் 2 உங்களுக்கான எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்கும். அது வந்து இங்கே வந்து பாருங்கள் பேப்பர் 3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குங்கிற பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமே இருக்குது. நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் போஸ்ட்டுக்குமே ஸ்கில் டெஸ்ட் அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அது வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ 100 கொஷின்ஸ் வந்து வரும். 90 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கான மார்க்குமே வந்து பாருங்கள் ஸோ 75 மார்க்காக வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் போய் அப்ளை பண்ணிக்கணும். ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து ஜென்ரேட் ஆகும். அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதோட வந்து உங்களோட ஹார்ட் காப்பியாக வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டாச்சாக இணைச்சி அதை வந்து நீங்கள் வந்து போஸ்டர்லேயும் ஒரு காப்பி சென்ட் பண்ணணும். அது வந்து பாருங்கள் இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸுக்கு தான் 5th ஜூனுக்குள்ளார நீங்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ்மேனுக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு ரூ. 500 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸையுமே வந்து நீங்கள் வந்து எஸ்பிஐ கலெக்ட் மூலிமா நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 2 போஸ்ட்டுக்கு வில்லிங்காக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து தனித்தனி போஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பேமெண்ட்டுமே நீங்கள் தனித்தனியாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.